வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸி அமர் அஃபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் குழந்தைக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் அட்மிஷன் எடுக்கணும்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, மேலும் ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, டிஃபென்ஸ் செக்டரில் வேலை பார்க்குறவங்க அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக கேந்திரிய வித்யாலயாவில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றி பார்ப்போம். நான் சொல்ல போகிற இந்த விஷயம் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். இந்த கேந்திரிய வித்யாலயாவில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. போர்ட்டலில் போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு என்ன ஆவணங்கள் தேவை என்றால், உங்கள் குழந்தையுடைய ஒரு ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து காஸ்ட் சர்டிஃபிகேட், சரிங்களா. அதற்கடுத்து ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் தேவை, சரிங்களா. இவ்வளோ தான் தேவை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இதில் என்ன கிடைக்கும்னா, ஒரு லாகின் நம்பர் கிடைக்கும். அதாவது ஒரு யூசர் ஐடி மாதிரி. அந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்தர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் மற்றபடி டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. எப்போ நீங்கள் செலக்ட்னு சொல்லிட்டு வருதோ அந்த டயத்தில் தான், வெரிஃபிகேஷன் டயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதுவரை நீங்கள் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸும் 256 KB தான் இருக்கணும். அதற்கு மேலே இருக்கக்கூடாது. ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோவாக இருந்தால் ஜேபிஜி ஃபார்மேட்லேயும், பாக்கி ஏதாவது டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் அதை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் இருக்க வேண்டும். இதனுடைய கேபி சொல்லிட்டு 256 KBயில் இருக்கணும். ஓகே மக்களே, மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது ஒரு ஆஸ் எ காமன் மேன் அவங்களுக்கு என்னென்ன தேவை. அவர்களுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோ தேவை, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் தேவை, அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு தேவை, சரிங்களா. காஸ்ட் சர்டிஃபிகேட் முக்கியம், சரிங்களா. டிசபிள் சைல்டு, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சைல்டாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அதனுடைய சர்டிஃபிகேட் தேவை, சரிங்களா. ஓகே, அடுத்து உங்களுக்கு என்ன தேவை, இடபிள்யூஎஸ்னு ஏதாவது சர்டிஃபிகேட், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகமான ப்ரியாரிட்டி உங்களுக்கு தான். இல்லை என்றால் பிபிஎல், பிலோ புவர்ட்டி லைன், ரேஷன் கார்டுலேயே ஆக கீழே உள்ள ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, அந்த கார்டு இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இதற்கு உங்களுடைய வருமானம் தான் உங்கள் வறுமை நிலையை காட்டுறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. இடபிள்யூஎஸ், பிபிஎல், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தால், இல்லை என்றால் பிபிஎல் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ப்ரியாரிட்டி நம்பர் 1, சரிங்களா. அத்துடன் என்னென்னா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, இன்னொன்று கேஸ் பில் தேவை, இல்லை என்றால் எலக்ட்ரிக் பில் இருக்கணும். இல்லை நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதற்கு உங்கள் ஸ்கூலுக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இதை எதை வச்சு ரெப்யூட்டேட் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டோ, உங்களுடைய ரேஷன் கார்டோ, உங்களுடைய இபி பில்லோ, உங்களுடைய கேஸ் பில்லோ, இதுதான் அவங்களுக்கு ஒரு கரெக்டான இதாக இருக்கும். இல்லை என்றால் ரெண்டல் அக்ரிமெண்ட், சில ஸ்கூலில் எடுத்துக்கிடுவாங்க, சில ஸ்கூலில் எடுக்க மாட்டாங்க. அப்படி ரெண்டல் அக்ரிமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். எல்லாமே லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மிஸ் ஆகிடும். அதனால் உங்கள்கிட்ட 2 மாதம் இப்போ டைம் இருக்குது. இதற்குள்ளே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை, உங்கள் ஆதார் கார்டை, உங்கள் குழந்தையோட பேர் என்ன சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பேர் குழந்தைகளுக்கு இனிஷியல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ் மேட்சிங்லாம் வரலாம், சான்சஸ் உண்டு. ஓகே மக்களே, அடுத்ததாக காஸ்ட் சர்டிஃபிகேட். காஸ்ட் சர்டிஃபிகேட் முக்கியம். எஸ்சினா எஸ்சி காஸ்ட்டுக்கு உள்ள சர்டிஃபிகேட், எஸ்டினா எஸ்டி கேட்டகரியில் உள்ள சர்டிஃபிகேட், ஓபிசியில் ஓபிசி என்சிஎல், நான் கிரிமி லேயர் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதாவது ஓபிசியில் 2 கேட்டகரி இருக்குது, ஓபிசி என்சிஎல், ஓபிசி சிஎல் அப்படின்னு சொல்லி கிரிமி லேயர். அதாவது ஓபிசி கிரிமி லேயர், ஓபிசி நான் கிரிமி லேயர். யார் ஒருத்தவங்க நான் கிரிமி லேயரில் வரீங்களோ அவர்களுக்கு தான் பெனிஃபிட் 27% சீட், சரிங்களா. அதன்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் இது ஒரு கேலண்டர் இயர், அதாவது எப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சுன்னா மார்ச் 31ஆம் தேதி அதுக்கு வேலிடேட் முடிஞ்சு போயிடும். ஆனால்
நீங்கள் உங்கள் அட்மிஷன் வந்து 15 மார்ச்க்குள்ளே நடக்கணும்னா இந்த வருஷத்துக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசி ஸ்டேஜில் நீங்கள் தடுமாற தேவையில்லை. ஸோ அதனால் சொல்கிறேன், இப்போயே ஓபிசி சர்டிஃபிகேட் உள்ளவங்க அதிகமானவர் ஓபிசியாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம். அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் லெவலில் உள்ள சர்டிஃபிகேட்ஸ். சரிங்களா? ஓகே மக்களே, முக்கியமாக நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அதற்கு பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே மக்களே, இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், காமனான விஷயம், எல்லாத்துக்கும் தேவைப்படுற விஷயம். அடுத்து வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. சரிங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. இதில் வந்து அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதுவும் தேவை. இதற்கு அடுத்து அவர்களுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் தேவை. லாஸ்ட்டு 7 இயர்ஸுடைய ட்ரான்ஸ்ஃபர் பர்டிகுலர், நீங்கள் பழைய போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வரும். அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும். அது வந்து ஏர்லியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரும்போது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கான்னு சொல்கிறேன். யாருக்கா டவுட்னா என்கிட்ட கேளுங்க, அதன் ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா மக்களே? ஓகே, இது 2 மெயின். அதற்கடுத்து வந்து டிஸ்டன்ஸு சர்டிஃபிகேட், அதான் சொன்னேனே, ஆர்டியில் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவர்களுக்கு. சரிங்களா? ஸோ இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மக்கள் இதில் ஒரு கிளியரான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். யார் ஒருத்தவங்க கிளாஸ் 2ல் இருந்து எபவ் கிளாஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது எந்த விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை, இல்லை உங்கள் குழந்தை முன்னாடி கேவியில் படிக்கலை, அவர்களுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு வழி வந்து எப்படின்னா, சீட்டு வேக்கன்சி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? இதை வந்து எக்ஸாம் முடித்த உடனே, குழந்தைகளுக்கு எக்ஸாம் மார்ச்சில் முடிஞ்ச உடனே அவங்களுடைய நோட்டீஸ் போர்ட்லேயோ இல்லை ஸ்கூலுடைய வெப்சைட்லேயோ தெரியும் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். ஆனால் அதில் போய் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்க அப்ளை பண்ணி அந்த சீட்டு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி போகும். சரிங்களா? அதற்கடுத்து யாருமே அப்ளை பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு சீட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதே வந்து நீங்கள் பால்வாட்டிகா 1ஓ பால்வாட்டிகா 3ஓ கிளாஸ் 1க்கோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இல்லை. நீங்கள் நீங்கள் குவாலிஃபைடுனா நீங்கள் அந்த சீட்டை வாங்கிக்கலாம். ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி டைம்லி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, இது வந்து நான் சொல்லிட்டேன், இந்த 2 விஷயம் சொல்லிட்டேன். மூணாவது என்ன சொல்லணும்னு நினச்சோம்னா, கேவி வந்து 4 டைப் ஆஃப் கேவி இருக்குது. ஒன்று வந்து டிஃபென்ஸ் செக்டர் கேவி, 2வது கேவி வந்து சிவில் செக்டர் கேவி, 3வது வந்து ப்ராஜெக்ட் செக்டர் கேவி, 4வது வந்து ஐஹெச்எல் கேவி. சரிங்களா? சிவில் செக்டர்னால் யார் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்களுடைய என்ன சொல்கிறது, நிலப்பரப்பில் கட்டப்பட்டது, அவங்களுடைய இன்ஸ்டியூட்டில் கட்டப்பட்டது. ஸோ அவர்களுக்கு ப்ரியாரிட்டி 1. அடுத்து சிவில் செக்டர் கேவி. இதில் என்ன, சிவிலில் ஒரு பொதுவான இடத்துல இருக்கும். ஸோ கேந்திர வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் ஒரு இடத்து பொதுவாக இருக்கும். அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் செக்டர் கேவி, ஒரு என்ஜிஓஸு ஆர்கனைசேஷன் எதை மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸுக்கு அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஐஹெச்எல் கேவி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங். இந்த கேவியில் அதாவது ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி 1. ஸோ ஒவ்வொரு டிஃபென்ஸ் கேவியில் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ப்ரியாரிட்டி 1 கொடுத்தாங்கன்னா, அடுத்த கேவியில் வந்து மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடி அவர்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி போகும். சரிங்களா? ஸோ அவர்களுக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். சிவில் செக்டரில் போனாங்கன்னா சிவிலில் யார் யார் இருக்காங்களோ, சிவிலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியும், செகண்ட் கேட்டகரியில் வந்து இந்த டிஃபென்ஸில் உள்ளவங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் போயிடும். சரிங்களா? ஐஹெச்எல் கேவிக்கு போனீங்கன்னா ஐஹெச்எல்ல யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியும், பாக்கி டிஃபென்ஸில் இருக்காங்களா அவங்க செகண்ட் ப்ரியாரிட்டியும், பாக்கி அப்படியே 3, 4 போயிட்டு இருக்கும். இதில் வந்து 3, 4 இந்த கேட்டகரி வந்து யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 3, 4 இந்த கேட்டகரி யாருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவர்களுடையது. 5வது இல்லைன்னா 6வது இதில் வந்து ஆஸ் அ பப்ளிக் யார் வரீங்களோ அவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஸோ இது வந்து எப்படின்னா காஸ்ட் வரையாக தான் எடுப்பாங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டியில் எவ்வளோ சீட்டு, ஓபிசியில் எவ்வளோ சீட்டு, ஜென்ரலில் எவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டே போவாங்க. இதில் யார் குழந்தைகளுக்கு வயது மூப்போ இல்லை உங்களுடைய காஸ்ட் வரையாக எத்தனை சீட்டு அவைலபிள் இருக்கோ, ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஒவ்வொரு இதுக்கும் வருவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா போன வருஷம் அந்த கேவியில் உள்ள லாட்ரி ரிசல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.
யார் யார் என்னென்ன வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்டிக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. ரைட் டு எஜுகேஷன் ரூல்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. இதில் என்னென்னா காமனாக நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க சரிங்களா, அவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேலும் 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க, அது ஒரு எலிஜிபிள் சரிங்களா. இடபிள்யூ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, டாப் ப்ரியாரிட்டி. பிபிஎல் இருக்கீங்க, உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி சரிங்களா. இந்த 2 சர்டிஃபிகேட் மெயின். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அவர்களுக்கு எப்படின்னா கேட்டகரி வைஸ் யார் முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏஜ் எந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். இன்கேஸ் குழந்தைக்கு கம்மியான ஏஜ்லேயோ கேட்கப்பட்ட ஏஜோடு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போர்ட்டலுக்குள்ளே அப்ளையே பண்ண முடியாது சரிங்களா. அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்கள் குழந்தை 31/3/2026 அன்று உங்கள் குழந்தைக்கு என்ன வயசோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஒரு குழந்தைக்கு 5 வருஷம் 3 மாதம்னா அது 5 வயசாக கணக்கிடப்படும் சரிங்களா. ஸோ எந்த குழந்தைக்கு 5 வயசு 9 மாதம் இருக்கிறதோ அந்த குழந்தையும் டாப் ப்ரியாரிட்டியில் வரும் சரிங்களா. ஸோ ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனல், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம். மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியர் பண்ணுறேன். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.